அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெரியும்ல உங்களுக்கு குபேர கடவுள். அந்த கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர், நம்மக்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் அவருக்கு இருந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து பெரிய கடவுள் சிவன்கிட்ட வந்து நம்ம வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு வந்து, ஐயா சாமி நான் உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவரும் சிவனை வந்து, சரி என்ன விருந்து வைக்க போகிற அப்படின்னோடனே, இருக்கிற அத்தனை சுவை மிகுந்த உணவுகள் உங்களுக்கு நீங்கள் போதுங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான்லாம் வரமாட்டேன், நம்ம வந்து இந்த மாதிரி பிரியர் கிடையாது, என்னுடைய பிள்ளைய விநாயகர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே சரி ரைட்டு, அவர் என்ன சிவன் என்ன விநாயகர் தானே அனுப்புகிறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கணபதியும் வந்தார், குபேரரும் படையலை போட்டார். அவர் படையல் போட இவர் சாப்பிட, இவர் படையல் போட சாப்பிட, குபேரரோட ஒட்டுமொத்த சொத்தையும் அழிச்சு விற்று எல்லா உணவுகளையும் போட்டார். ஆனால் கணபதி கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாரு. ஃபுல்லாக வயிறு பெரிய தொப்பையாச்சு. விநாயகருக்கு தொப்பை உருவான காரணம் இதுதான். குபேரர் வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு, வயிறு ரொம்ப பெரிய தொப்பையாயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சோடனே குபேரருக்கு ஒரு சங்கடம், ஆஹா நம்ம தான் வந்து எல்லா செல்வமும் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் குபேரர் வந்து இவ்வளோ செல்வம் சரி நம்ம இது பண்ணி விநாயகர் வயிறை கூட நம்மளால் நிற்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் ரைட்டு சிவனே, ஐயா தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், உன் பிள்ளையை அனுப்பிட்டு என்னை சோழியை முடிக்க பார்த்திரு, உன் பிள்ளை வயிறு நிறைய தான் வலி என் கச்சனா காலியாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம சரண்டர் ஆயிருந்தான் ஒரே வலி அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நான் செஞ்சது தப்பு தான், என்னுடைய ஆணவம் தப்பு தான், எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விநாயகரும் சமாதானத்துக்கு வந்துட்டார். ஓகே, அவருடைய ஆணவத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, வயிறு நிறைய வயிறு முட்டை வந்து கணபதி ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு புஷ்ஷுன்னு ஊதிருச்சு. இதை சரி பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா என்ன பண்ணுறதுனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த மருந்து சாப்பிட, அதை சாப்பிட, எதை சாப்பிட்டா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு முனிவர் வந்து சொல்கிறாரு, என்னப்பா கணபதி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை இது மாதிரி ஒரு சின்ன திருவிளையாடலில் நிறைய உணவு உண்டுட்டேன், வயிறு பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு ஒழிய நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டேன், பட் டைஜஷன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோன்னே, சரி ரைட் ஓகே இதுதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அருகும்புல் அறத்தில் சிறந்தது அருகும்புல், இந்த உலகமே ரெண்டாக பிளந்துட்டு திரும்ப வந்து இணைஞ்சா கூட முளைக்கக்கூடிய ஒரே தாவரம், ஒரே ஒரு இயற்கை வந்து அருகும்புல் தான். அந்த அருகும்புல்லை சாப்பிட்டா அப்படின்னா உனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வயிறில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வயிற்றில் பிரச்சனை அப்படின்னா முதல்ல சாப்பிட வேண்டிய ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னா அருகும்புல் சாறு தான். அந்த அருகும்புல் சாரை விநாயகர் பெருமான் வந்து எடுத்து குடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வயிறு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக க்யூட்டாக அழகாக ஸ்லிம்மாக மாறிடுச்சு.